இப்ப இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு தனிமையான இடம் நோக்கி போறாங்க. காதலர்கள் போறாங்க, ஆண் நண்பரோட போறாங்கன்னு ஒரு பார்க்க முடியுது. இப்படி போகும்போது, "நீ போனல்ல, உனக்கு இப்படிதான் நடக்கும்." அப்படின்னு பேசுற மனநிலை என்ன இல்ல சொல்றது? அது அது சரி அப்படி பேசக்கூடாது. அத நம்ம நம்ம "நீ அந்த ஏன் அங்க பெண்ணை வந்து போன?" ஃபர்ஸ்ட் இயர் பெண் சார். நான் அவ ஒரு குழந்தைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் பெண்ணுன்னு கூட சொல்ல மாட்டேன். என்ன இன்னைக்கெல்லாம் இருந்தால் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் 17 வயசு இருக்கும், 18 வயசு இருக்கும். அவங்க இந்த உலகத்தை சரியா முழுக்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவங்களுக்கு வயது இருக்கா அப்படின்றது ஒண்ணு. 18 வயது ஆகிவிட்டால் எங்களுக்கு திருமணமாக வயது இருக்குன்றது ரூல் பேசு, நீ அது வேற விஷயம். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரைட் இருக்கு, அதெல்லாம் வேற. பட் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து புரிந்து கொண்டு ஒரு பாதுகாப்பா நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கா அப்படின்னு யோசிச்சு அந்த குழந்தைங்க கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த ஏஜ் குரூப்ல இருக்க குழந்தைங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம் போது நம்ம ரூடாவோ ஹார்டாவோ அவங்கள வந்து பஞ்ச் பண்றதோ இல்லை அவங்கள ஏற்கனவே அவங்க விக்டிம் ப்ளேம் பண்றதோ அது வந்து சரியான ஆட்டிடியூட் கிடையாது. மெச்சோர்டு பப்ளிக் அப்படி செய்ய மாட்டாங்க. சிவிலைஸ்டு சிட்டிசன்ஸ் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்போ என்னன்னாக்கா நம்ம சொல்லணும், வேறு உனக்கு ஒரு விருப்பம் இருக்கா, நோ இஷ்யூஸ். அந்த விருப்பத்துக்காக நீ ஒரு இடத்த சூஸ் பண்ற, பாதுகாப்பான ஒரு இடம் சூஸ் பண்ணு. நீ சேஃபா இருப்பியான்னு பாரு. உன் கூட துணைக்கு வராரு யாரும் இங்க ஜாக்கி சான் கிடையாது சார். எல்லாரும் ஒன்றும் பிளாக் பெல்ட் வாங்கிட்டு காதலிக்க போல. அப்போ வரவர் வந்து பெரிய அப்படியே ஜாக்கி சான் கூட தான் நம்ம அப்படின்னா ஹீஸ் ஆல்சோ அன் ஆர்டினரி மேன். சி இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2 வருஷம் இருக்கு. போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களா போனாங்கன்னு ஒரு வருஷம் இருக்கு. அந்த பையன் தான் ஃபோன் பண்ணி அதனால அவங்க வந்தாங்கன்னு எதுவா வேணா கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணதாதான் அபிஷியல் தகவல். அஃபிஷியல் தகவல் இருக்கு. அப்போ இப்போ 2 விஷயம், அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கு, அவன் ஹி டிட் ரன் அவே. ரெண்டாவது, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவும் அவன் பொறுப்பாக போலீஸை கூப்பிட்டுருக்கான். 2 விஷயம். அப்போ என்னன்னாக்க இங்கே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் ஆசை இருக்கே தவிர நம்மளை சொந்தமாக பாதுகாத்ததுக்கான அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோ ஒரு 4 பேர் கூட்டமாக வந்துட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அலாம் ரைஸ் பண்ணால் நம்ம பக்கத்துலேருந்து ஒரு 5 பேரோ 6 பேரோ ஓடி வர இடத்துலையாவது நம்ம இருக்கோமா அப்படின்னாவது நம்ம பார்த்துக்கணும்.